கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை முழுவதிலும் சிறுவர் துஷ்பிரயோகம் கற்பழிப்புகள் நாளாந்தம் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து இந்த இலங்கையினுடைய தண்டனை சட்டக்கோவையிலே இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் கௌரவ ஜனாதிபதி அவர்களே சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை அமைத்து இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் கற்பழிப்பு மனித குலத்துக்கு எதிரான போதை வஸ்து சம்பந்தப்பட்டதற்கு சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை நீங்கள் அமைத்து காலதாமதமற்ற ஒரு குறுகிய காலத்துக்குள் இவர்களுக்கான தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுத்து அதி உயர் தண்டனையாக இவர்களுக்கான மரண தண்டனையை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் இவ்வாறான குற்றச்செயல்களை தடுக்க முடியும். இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடத்திலையும் நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதியிடத்திலையும் நாங்கள் விரயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நாடளாவிய ரீதியிலே அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்ற சிறுவர் துஷ்பிரயோகங்கள் கற்பழிப்புகள் மனித குலத்துக்கு எதிரான மனித குலத்தை மிகவும் மோசமாக பாதிக்கின்ற இந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு எதிராகவும் தனி நீதிமன்றங்களை அமைத்து குறுகிய காலத்துக்குள் இவர்களுக்கான அதி உச்ச தண்டனையாக மரண தண்டனையை நீங்கள் வழங்குவீர்களாயின் இந்த குற்ற செயல்களை தடுப்பதற்கு உதவியாயிருக்கும். குற்றவாளிகளும் பயப்படுவார்கள். குறுகிய காலத்துக்காவது இலங்கை நாட்டிலே இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு நீங்கள் மரண தண்டனையை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்திலே தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு சட்டத்தரணிகளிடத்தில் நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் மற்றும் கற்பழிப்புகள் மனித குலத்துக்கு எதிரான போதை வஸ்து வியாபாரிகளுக்கு எதிராக நீங்கள் அவர்கள் சார்பாக ஆஜராகி வாதிடாமல் இருந்தால் நீங்களும் குற்ற செயல்களை தடுப்பதற்கான உதவி புரிகிறவர்களாய் மாற முடியும். சட்டத்தரணிகள் தன் பக்கம் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் பணத்தை வைத்து ஏதேனும் சாதிக்க முடியும் என்ற காரணத்தினாலும் இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் சட்டத்தரணிகளிடத்திலே நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஆஜராகி வாதிடாமல் இருந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற பெரிய உதவியாக இருக்கும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே காத்தாங்குடி போலீஸுக்கு உட்பட்ட பிரிவிலே 17ஆம் தேதி தன்னுடைய மகளை துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினால் தந்தை தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இது இலங்கை தேசத்துக்கு ஒரு பரிதாபகரமான ஒரு செயலாக இருக்கின்றது. ஆதலால் நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுக்க வேண்டும். தடுக்காவிட்டால் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களால் அந்த சிறார் பாதிக்கப்படுகின்றார். அத்தோடு அவருடைய உறவினர்கள், குடும்பங்கள், தாய் தந்தையர்கள் பாதிக்கப்படுகின்றார். அந்த சமூகங்கள் பாதிக்கப்படுகின்றன. இவ்வாறான குற்றச் செயல்களை தடுப்பதற்கு அதி உச்ச தண்டனையாக குறுகிய காலத்துக்கு எனும் மரண தண்டனையை நீங்க வழங்க வேண்டும் என்றும், அத்தோடு இது சம்பந்தமாக அந்தந்த பிரதேசத்தில் உள்ள அந்த கிராமங்களில் உள்ள கிராம சேவை உத்தியோகத்தர்களும் பிரஜா சக்தி தலைவர்களும் அந்த ஊரிலே இருக்கின்ற ஆலயங்களுடைய தலைவர்களும் கூடிய கவனம் செலுத்தி இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் மற்றும் கற்பழிப்புகள் சம்பந்தமான குற்றச் செயல்கள் இடம்பெறுவதை தடுக்க வேண்டும். கிராம சேவை உத்தியோகத்தரும் கூடுதலாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே தாய் தந்தை தொழிலின் நிமித்தமாக வெளிநாடு சென்றது அல்லது தாய் இல்லாமல் தந்தை மட்டும் உள்ளவர்கள், அவ்வாறான பாதுகாப்பு அற்ற சிறார்கள் 3000க்கு மேற்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிறார்கள். இவருடைய பாதுகாப்பிலேயும் இவருடைய எதிர்காலத்திலேயும் நலனிலையும் கருத்தில் கொண்டு இந்த கிராம சேவை உத்தியோகத்தர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரஜா சக்தி தலைவர்களும் இதிலே கூடுதல் கவனம் செலுத்தி இவ்வாறான குற்றச் செயல்கள் ஈடுபடுவதில் நீங்கள் ஈடுபடும் போது அவர்களை தடுக்கிறதுக்கு விழிப்புணர்வு கூட்டங்களையும் இது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றும், அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலாக சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை அமைத்து சிறுவர் துஷ்பிரயோகம் செய்கிறவர்களையும் கற்பழிப்பு செய்கிறவர்களையும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய கடமைக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் தயவாய் கேட்டு